நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளோ மீசை இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும். ஆனால் மீசை இருக்கிற அன்னைக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்குறார். இன்னைக்கு அவர் நடுநிலைமையா போல பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா, உங்களை போன்று வெயிலில் நின்று நீங்கள் வாங்குற 10,000, 15,000, 20,000 சம்பளத்தை நேர்மையாக நாணயமாக வேலை செஞ்சு நீங்கள் தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயிலில் நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்கள் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, நீங்கள் களத்தை பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுகிறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமாக 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது. தேங்க்யூ.